நீங்க சொன்ன ரீச் ஆயிடுச்சு பாய்ஸ். ஹலோ பாஸ், ஹலோ சார், சார் கிருத்திகேஷ் சார் ஃபோன் கட் ஆயிடுச்சுரா. திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருடா. டேய் சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு காட்டுதுடா. என்னடா பண்றது? டேய் என்ன யோசிக்க நேரம் நடந்து போயினேங்களாண்டா. யாராச்சும் வரும்போது அட்ரஸ் கேட்டு போலாம்டா. டேய் உங்க பாரு அவர் பெரியவர் வர மாதிரி இருக்கு. வா அவர்கிட்ட போய் கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. யார் நீங்க? எங்கெங்க வரீங்க? ஐயா இந்த கந்தகப்பட்ட இருக்காமே, எப்படி போனோம்? என்னது ஐயா? 1000 வருஷம் பழமையான பெரிய அரண்மனை இருக்கு. அதுக்கு வழி சொல்லுங்க பெரியவரே. இப்படியே 2 மைல் தூரம் போனீங்கன்னா 4 மணி நேரம் ரோடு வரும். அங்கிருந்து சில கால திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்க இருக்கும்பா நீங்க கேட்ட அரண்மனை. எதுக்குப்பா அங்க போறீங்க? உங்க பாஸ் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அனுப்பியிருக்காரு ஐயா. என்னது ராக்கெட்டா? ராக்கெட் இல்லையா, ப்ராஜெக்ட். பழைய காலத்து அரண்மனைய போட்டோஷூட்டுக்கு வந்திருக்கும். ஓ அரண்மனையா? ஆமா தாத்தா. சரி சரி, என்னமோ சொல்றீங்க, பார்த்து போயிட்டு வாங்க. நன்றிங்க ஐயா. விஷயம் தெரியாம போறாங்க. வாழ வேண்டிய பிள்ளைங்க. இந்த கடவுள் தான் காப்பாற்றணும். யூஜித்து அந்த பெரிய வருஷம் எடுத்துட்டு வந்தாச்சு. எங்கேயாச்சும் அரண்மனை தெரியுதா பாருடா. அது எது பாரா பெரிய அரண்மனை. அப்பாடா எப்படியோ கிட்ட வந்தாச்சு. வா போலாம். யூஜித்து முன்னாடி எதுக்குமே மாதிரி இல்ல, யாருமே இல்லையே. ஒருவேளை பேயா இருக்குங்க. என்னது பேயா? பேயா இருக்காடா? ரித்திகேஷ், பேயெல்லாம் இருக்கா இல்லைன்னு தெரியலடா. ஆனா அது வர அருகுடி மட்டும் இருக்குடா. பேய் வரும் சில அறிகுறிகளை வச்சுட்டு நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேன். இல்ல. அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் இந்த சத்தமா கேக்குதுப்பா. நான் கேட்டேன். இல்ல. அப்புறம் என்னது என்னது? சலங்க. ஐயோ சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேன். இல்ல. அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி போகையாட்டம். கிளம்பிருச்சுப்பா. டேய் யூஜித்து, யூஜித்து சமயாக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டோம்டா. எப்படா வெளியே போறது? ஒரு வேலை நீ சொன்ன மாதிரி பேயா இருக்குமோ? டேய் நீ அந்த பேய் மேலடா உட்கார்ந்து இருக்கிற. பேக்க பேக்க எங்களுக்கு மனுஷங்கக்கா. பேன தெரியாம உள்ள வந்துட்ட மனுஷருன்னு. பேண்டி பேண்டி எங்களுக்கு விட்டுருங்க ஆண்டி. பேங்கல் விட்டுருங்க விட்டுருங்க. பேக்கா பேக்கா எனக்கு பிள்ளை குட்டிலாம் இருக்குது. அவன் தான் சிங்கிள். இப்படி வேணா என்ன விட்டு அவனை பிடிச்சிக்கோ. நவருங்க, நான் தான் உங்களை ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். இல்ல நாங்க தான் உள்ளார இதை நாங்க தான் சாப்பிடுவோம். நீங்க 3 பேர் சும்மா இருங்க. இவங்க 2 பேரும் நான் தான் கொள்ளுவேன். இல்ல இல்ல நாங்க தான் கொள்ளுவோம். பேய்க்கும் சண்டை. அதை ஊரே வேடிக்கை பார்க்குது. பேனா எதுக்கு கொலை போறீங்க? பேனா இந்த மனுஷங்களெல்லாம் பார்த்தாலே கொல்லணும் போல இருக்குது. ரத்தத்துல உரியணும் போல இருக்கு. மனுஷங்களை பார்த்தாலே ஏன் கொல்லணும்னு நினைக்கிறீங்க? மனுஷங்களை பார்த்தாலே பொறாமை, துரோகம், கொலை, வஞ்சகம் இது நிறைந்த உலகத்துல நாங்க பாதிக்கப்பட்டு ஏன் சுத்திட்டு இருக்கோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி வந்தாலும் சரி, பராசக்தி வந்தாலும் சரி, உங்களை கொல்ல தீய சக்தி. பேனா எப்படின்னு கொள்ளதான் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி செத்தீங்கன்னு சொல்லுங்க. மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவன்னா, அந்த மதுர வீரரையே எதிர்த்தவன்னா, என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுகாவி பசங்க. என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன, என் குஸ்தி என்ன பக்தி என்ன தண்டா என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன்?
என் சோக கதைய கேளு தாய்க்குலமே, தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, அத கேட்டாக்க தாங்காதும்மா உங்க மனமே, அம்மா உலமே. வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதனால ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பீட்சா பர்கர்னு சாப்பிட்டு ஷவர்மான்னு ஒன்று சாப்பிட்டு லிவர்ல ஜாண்டிஸ் வந்து செத்து போயிட்டேன். பல்கா இருக்கும் போதே தெரியுது இதனால பர்கரா திம்பான் போல. ஏன்னா நீங்க எப்படி நினைச்சிட்டீங்க? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் ஆசைப்பட்டு மலை மேல போற ரயில்ல ஏறி வீடியோ எடுத்துட்டு போது தவறி கீழே வந்து இறந்துட்டேன். ஆளை பார்த்தா ரஸ்க் சாப்பிட்ட மாதிரி இருக்கான். இவன் எப்படா ரிஸ்க் எடுப்பான்? என்ன நீங்க எப்படி நினைச்சிட்டீங்க? அழுவையை நிறுத்துறதுக்காகவும் சாப்பாடு ஊட்டுறதுக்காகவும் என்னை விளையாட வைக்கிறதுக்காகவும் என்னை தூங்க வைக்கிறதுக்காகவும் என் அப்பா அம்மா என்னை ஃபோன் கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்க. வீடியோ கேம்ஸால என் கண்ணு மூளையும் பாதிச்சு கை காலெல்லாம் முறுக்கி நான் செத்துட்டேன். இன்குபேட்டர்ல இருக்கிற குழந்தை மாதிரி இருக்குது, இது இவ்வளவு வேலை பண்ணுச்சு. என்ன நீங்க எப்படி நினைச்சிட்டீங்க? வீட்டுக்கு ஒரே செல்ல பிள்ளைனால நான் கேட்குற பைக் எல்லாம் வாங்கி தருவாங்க. ரேஸ் போவேன், வீலிங் அடிப்பேன். ஒரு நாள் போகும்போது ஸ்பார்க் வந்து ஃபயர் ஆகி டேங்க் அடிச்சு கருகி செத்து போயிட்டேன். இவரு பேரு மங்கத்தை அஜித்து. இவரு ரீல்லாம் பண்ணுவாங்க. கிருத்திகேஷ் அங்க போற இன்னொரு பேர் இருக்கு. நான் இல்ல சரவணன். நீ சரவணா? நான் இல்ல சரவணன். வேட்டையனா நடிச்சு கங்கா மேல இருந்த ஆவிய வெட்டினது நீதானே? நான் இல்ல. அப்ப நீ யாரு? நான் யுஜித்து. அப்ப வேட்டையனா நடிச்சது ரஜினிகாந்த். என்னையும் குணசேகரன் சேர விடாம பண்ணிட்டீங்கல, உங்களை சும்மா விட மாட்டேன். அங்க பேர் குணசேகர் ஆணிங்கிறான் பேர். ஓடு ஓடு. டேய் கிருத்திகேஷ், இங்க ஒரு பேர் நின்னுது, அங்க பார்த்தா ரெண்டு பேர் நின்னுது. டேய் அந்த பேக்க முடியும் அமைதியா நின்னுது. ஓ அதுவா? அடுத்த பாட்டுக்கு கதை யோசிச்சு இருக்குடா. டேய் கிருத்திகேஷ் வாடா கிட்ட போய் பார்ப்போம். பேக்கா பேக்கா தெரிஞ்சிருச்சா நான் யாருன்னு? தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா நான் யாருன்னு? தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு? தெரிஞ்சிருச்சா? எல்லா கதையும் தெரிஞ்சிருச்சு, உன் கதை தான் தெரியல. சொல்லிட்டு போ. நான் இந்த ஊர்ல இருந்த கோவில்ல தான் அம்மனுக்கு பணிவிடை செஞ்சுட்டு அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஊர் மக்கள் என் மேல இருக்க நம்பிக்கையில அம்மனோட நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்து பத்திரமா பாதுகாக்க சொன்னாங்க. இந்த ஊர் தலைவர் அந்த நகையெல்லாம் திருடிட்டு என் மேல பழி போட்டுட்டான். அந்த உண்மையை ஊர் மக்கள் கிட்ட சொல்ல போகும்போது என்னை அடிச்சு சாகடிச்சு இந்த அரண்மனையிலேயே புதைச்சிட்டாங்க. அதான் எல்லாருக்கும் தெரியுமே இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய கதைன்னு. அப்ப என்னத்துக்கு கூப்பிட்டீங்க? மன்னிச்சிருங்க பேக்கா. சரி, அடுத்த பாட்டுக்காக ரெடி ஆயிடுச்சா? எனக்காக சுந்தர்சி வெயிட்டிங்கா? நான் போறேன். டி கிருத்திகேஷ் அங்க பாடுறா பேயெல்லாம் ஃபீல் பண்ணுது. டேய் கிருத்திகேஷ் எல்லா பேப்பர்ஸும் சாமி கும்பிட்டோம்டா, அதே மாதிரி நாமளும் சாமி கும்பிட்டு கூட்டு பார்ப்போம்டா. நம்ம கூட்டாலாம் சாமி வருமாடா? எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க, மனோவே கும்பிட்டா குலசாமியே கூட வரும்னு என்ன சொல்லிக்கிறாங்கடா.
சாமத்தோட தொடங்கிடுச்சு ராசா நல்ல சங்கெடுத்து ஊதுங்கய்யா ராசா சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ராசா நம்ம புருஷன திரட்டி வை ராசா அந்த ஒத்தையடி பாதையில அவன் ஓடி வரா காலமாட. டேய் நீ சொன்ன மாதிரி சாமியே வந்துருச்சுடா. சாமி சாமி எங்களை காப்பாத்துற சாமி. எல்லா பேய் படத்துலயும் வர மாதிரி சாமி தான் வந்து காப்பாத்துக்குமாடா. சரி கிட்ட வா. பேயோட மண்ணிலே பார்த்தா நம்ம சாவடிக்கிற மாதிரி தெரியலடா. டேய் நம்ம சாமி சொன்னதை சொல்லி தப்பிச்சிடலாம்டா. வேணாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டு யாரும் பயப்படக்கூடாது. இந்த உலகம் அழிய போகுது. ஒரு பக்கம் எரிமலைலாம் வெடிச்சு பனியெல்லாம் உருகி சுனாமி வெள்ளம் பூகம்பம் நிலநடுக்கம்னு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை, மக்கள் பசி பட்டினி பஞ்சம்னு. அதனால நம்ம எல்லாம் வேற ஊருக்கு போயிடலாம். மனுஷங்கள் இருந்தாலே ஒரே தொல்லை தான், நாம் மட்டும் தனியா போவோம். இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. பெத்தவங்க சொல்றதை கேட்கறதுனால தான் எங்களுக்கு இந்த நிலைமை. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதையும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உணவை அளவா சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா விஷம். உங்க பிள்ளைகளுக்கு மொபைல் போன் கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. ரீல்ஸ்ன்ற பேர்ல ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துருங்க. லைசன்ஸ் இல்லாமலையோ ஹெல்மெட் போடாமலையோ டிரைவ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. பாய். அப்பாடா ஒரு போயிட்டு தப்பிச்சுடா. ஆமாடா, என்னதான் இருந்தாலும் அந்த பேய் சொன்னதுல ஒரு லாஜிக் இருக்குல்லடா. ஆமாண்டா, எல்லா பையனும் சின்ன வயசுல சுத்திட்டு எப்படி கஷ்டப்பட்டு போறாங்க. இந்த நிகழ்வுகளை பார்த்தாவது நம்மளா இல்லைன்னா புத்தி கூட முயற்சி செய்வோம். வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பது